சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். முதல்முறையாக 2026 பனங்காய் வெட்ட போறோம். எப்படி வெட்டுறோன்னு போய் பார்க்கலாம் வாங்க. எப்படி வெட்டுறோம்? அப்படிதான் வெட்டுறோம். அப்படிதான் வெட்டுறோம். ஆட்டோ வந்து போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பனங்காய் இருக்குது, ஃபுல்லாக பட்டி ஆகுது, வெட்ட முடியாது. அதாவது இது நாளானதால முத்தி போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் தம்பி சொல்றாரு. கரெக்டாடா? இவரு தான் எங்க ஊரு பெரிய கை சந்தோஷ். சந்தோஷ் என்கிற என்ன குருடா இவன்? கூத்துக்குரு. 9ல குரு. ஜெய் வந்துட்டாரா? ஜெய் சந்தோஷா, ஜெயை பத்தி எதனா சொல்ற சந்தோஷ்? டேய், பனங்க வெட்ட இப்போ நம்ம ஏறி மேட்டு ஏறி உள்ளே இறங்கணுமா? இன்னைக்கு மழை வருமாடா? ஜெய்ய ப்ளஸ்ல என்ன மார்க் எத்த? இப்போ பனங்காய் சாப்பிட்ற மரம் வந்து அதான் நம்ம அறிஞர் அண்ணா மூலக்கார சுரேந்திர பொண்ணு வந்தார் மரத்தை கண்டுபிடிச்சது. அவர் அறிஞர் அண்ணாவா? கொட்டையா இருக்கு போதுரா? இல்லை, அறிஞர் அண்ணா கண்டுபிடிச்சா எல்லாம் கரெக்டாக இருக்கும். எருமை வெட்டிட அறிஞர் அண்ணாவா? யார்? சுரேந்திரா? சுரேந்திர பேஸ் கட். அவர் முன்னாடி கேப்புக்காரு. ஆனால் சந்தோஷ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தான் தெரியுமா? 10th நியூஸ்லேயே வந்துட்டான்டா அவன். இப்போ நம்ம பனங்காய் வெட்டி சாப்பிட போகிற மரம் இதான். செம்மையாக இருக்கா? டேய், சாப்பிட்லாம். முத்தி போல நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மரத்துலாம் பனங்காய் வெட்டி சாப்பிட போகிறோம். பனங்காய் வெட்டிக்கு நம்ம சந்தோஷ் ஏற போகிறாரு. பனங்காய் கடிச்சா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. பனங்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. குளிர்ச்சியா? உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி பனங்காய். பனங்காய் வெட்ட வந்துட்டு பட்டம் வருவாங்க பசங்க ஒரு பக்கம் பட்டம் இருக்கானுங்க. எங்கடா பட்டத்தை காணோம்? எங்க இருக்குது? பால் குச்சியில் சொருவிட்டானா? ஜெய்க்கு வந்து இந்த மாதிரி திறமெல்லாம் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஹாய் சொல்கிறேன். அவரு ஜெய் ஹாய் சொல்லுப்பா. இவர் தான் சந்தோஷ். வருங்காலத்தில் பார்க்கலாம் சந்தோஷ் நாடக மன்றம். கண்டிப்பா செய்யாராடா சந்தோஷ்? பனைமரம் ஏறுறது பெருசு இல்லை, சேஃப்டியாக ஏறணும். பார்த்தியாரடே சந்தோஷ்? ஏற முடியலன்னா இறங்கிடு. ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல பனைமரம் ஏறுறது. ஏன்னா பார்த்து ஏறணும். மேலே வந்து பாம்பு இருக்கும், என்ன வேணாலும் இருக்கும். நெகட்டிவாக சொல்லலை, உண்மையாக அப்படி தான். ஸோ எப்படி ஏறினாலும் கேர்ஃபுல்லாக ஏறணும். பாருங்கள் எவ்வளோ பனங்காய் இருக்குது. உடம்புக்குலாம் ரொம்ப நல்லது. ஒரு வழியாக சந்தோஷ் மேலே ஏறிட்டார். பாருங்க அவர் எப்படிலாம் வெட்டுறாருன்ட்டு. நான் ரொம்ப க்ளோஸில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிக்கிறோம் யாரே முன்ன மரத்தை உங்களுக்காக தான். எங்கள் புட்டி பால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க.
மொத்த கொலையும் காலி, மொத்தத்தையும் வெட்டி தள்ளிட்டான். அதனால அவன் பேர் சுந்தரன்றியா சுந்தரின்றியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லு சொல்லு, என்ன சொல்ல வந்த? எல்லா பணங்க வெட்டிட்டோம். இப்போ பணங்க நம்ம எப்படி சாப்பிட்றோன்னு பாருங்க, எப்படி சாப்பிடணும்னு பாருங்க. அதாவது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை, சுற்றி பாருங்க. நம்ம வேற ஒரு இடத்துக்கு இப்போ போட போகிறோம். நம்ம வேற ஒரு இடத்துக்கு இந்த பனங்காய் சாப்பிட்றதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறியா? டிரான்ஸ்லேஷன்னா அந்த இடத்துல போய் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறத ஆளில் வச்சுக்கோங்க. அறிஞரண்ணா பணமாத்து பின்னாடி சாப்பிட்டுக்கிறாரு. சரி போனா கடைசி வரைக்கும் சேனல் பேர் என்னன்னு சொல்லிடா. மறக்காம புட்டி குட்டி பால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கண்டிப்பா மறக்காம சேனல் சொல்லுங்க. பண்ணுங்க. டிங் டிங் பெல் டிங். மிஸ்டர் புட்டி பால் யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் ஊர் ஈச்சம்பழம். ஈச்சம்பழம் டேஸ்ட்டாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும். இந்த வீடியோ இன்னொரு நாள் நம்ம போடுவோம்னா ஃபுல்லாக தமிழ்நாடோட பேச்சம்பழமா நம்மளோட பேச்சம்பழம் ஈச்சம்பழம் போகலாம். பாருங்க. சூப்பராக இருக்கும் பழுக்க வச்சு சாப்பிட்டா. சொல்லுங்க, என்னாச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கடா. வந்து அந்த இடம் சரியில்லை சாப்பிட்ற அந்த இடம் சரியில்லைன்னு இல்லை, அந்த மரத்தில் சந்தோஷ் வெட்டினார்ல, அது ஃபுல்லாக வந்து முத்தி போன காய். சின்ன காய் இருந்தாலும் எல்லாம் கல் மாதிரி இருக்கு. அதனால நல்ல காய். திரும்ப இந்த 2 மரத்துல வெட்டினது தான் வேற ஒரு மரத்துக்கு காய் இந்த காய். சந்தோஷுக்கு நன்றி சொல்லுங்கடா, ஏறி கஷ்டப்பட்டு வெட்டினால. சுரேந்திரன் அந்த மரம் ஏறணும், நல்ல நன்றி சொல்றாங்க. நவீன் அடுத்த மரம் ஏறணும், அவனுக்கு ஒரு நன்றி. நவீன் அப்புறம் இவன் ஜெய் ஒரு மரம் ஏறினான். அதில் வெட்டின எல்லா கோழியும் வேஸ்ட் ஆயிடுச்சுடா. நல்லா இருந்துச்சு. என்னடா பணக்கால் அடிக்கிறீங்க? ஜெய் கூட தரமா இருக்குடா. ஜெய் ஏறி வெட்டினால இந்த கொள்ளலாம். ஜெய் சமடா, நான் கீழேருந்தே விழுகுனா பத்தியா? அடி அசிங்க பார்த்துறேன். அவன் அடி பார்த்துருக்கான். சரி சரி, சந்தோஷ் பத்தி எதனா சொல்றா. அவனும் சந்தோஷம் என்னடா ஞாபகம் வரும் சொல்றா. எனக்கு கூத்து தானே ஞாபகம் வரும். கூத்து தான் போறீங்க. அவன் கூத்து மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கான், நாடக கலை மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. நாடக கலை மேலே அப்போ வருங்காலத்தில் அவனும் நாடக கலையில சேர்ந்து இப்பயே ப்ராக்டிஸ் எடுத்துருக்கானா? ப்ராக்டிஸ். என்ன வேஷம்? ராஜா. ராஜா அவன் பொம்பளை வேஷம். நான் இங்கே பாருண்ணா தண்ணி எப்படி வந்து இருந்தா வரேன். அவன் எப்போ சொன்ன நீ எப்போ சொல்ற? தண்ணி எவ்வளோ வருதுப்பா? தெரிதாண்ணா? சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லு. சாப்பிட்றது ஃபுல்லாக கீழே தானே போகுது. அங்கே கூட இங்கே பரவாயில்ல, நல்லா இருக்குண்ணா. அங்கே கூட எங்கே பரவாயில்லண்ணா? அங்கே கொஞ்சம் கல்லாக இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் எல்சியாக இருக்குது. கொஞ்சம் எழுச்சி இல்லை, நல்லாவே எழுச்சி. அதான் அதனால் நீ வா,
சொல்கிறேன் வைக்கப்படாதா டே பணக்காய் எப்படி இருக்குன்னு தான்டா கேட்டேன். நல்லா தானே இருக்குது. இந்த காயை கொஞ்சம் பாருங்க, கல் மாரி இருக்குது, ஆனால் உள்ள வந்து இறைச்சி மாரி இருக்குது. இது பேர் தான் ஜானி காயின்னு வாங்கணும். ஜானி காயின்னு வாங்க. அப்படின்னு தண்ணி சம தண்ணி அந்த காய் உடையில பண்ண அழுதுண்ணா எவ்வளோ தண்ணி வருது. தப்பும் வச்சுக்கோங்க நடுவில் அது கரெக்டாக. இப்போ எல்லாம் லைனாக அரிஞ்சு வச்சுட்டு சாப்பிட்ணுமா? யார் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போமா? ஜீவனா சாப்பிடுவோம். எஸ்எஸ்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்றா டே. ஒரு பணங்காவை அரை மணி நேரமாக சாப்பிட்றான். போட்டிக்கு வரேன்றான் நவீன். ஆகாஷ் இது சொல்கிறான் பண்ணா. சொல்லு ஆகாஷ், என்னடா நான் சொல்லுவேன் ஜெயிதா அதிகமாக சாப்பிடுவேன். ஏன்டா உங்களுக்கு வாய் இல்லையா? அப்போ அது துணாதீங்க. பண்ணா அது ஹார்ட் மாதிரி இது பண்ணா ஹார்ட் என்னதுடா? ஹாட் இதயம் இதயம் அவன் கரெக்டாக தான் சொல்கிறான் ஜெய்ய. ரெண்டு இது மூணு இருக்குது. சந்தோஷ் ஒரு பக்கம் அரிஞ்சு வைக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. இப்போ அந்த 4 இது காட்டுறா நவீன். அண்ணா சந்தோஷ் சாப்பிட்றவங்களுக்கு இது மாதிரி 4 கண்ணுலாம் கிடைச்சா என்னடா பணங்காவை சாப்பிட மாட்டேன்னா அதிர்ஷ்டமா? இந்த மாதிரி 4 கண்ணுலாம் சாப்பிட்டாக்கா என்ன ஆகும்? சொல்கிறா சந்தோஷ். 4 கண்ணு பணங்கள்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் சொல்கிறா? ஓ சுகர்லாம் வராது. சந்தோஷ்கா சந்தோஷ்னா உனக்கு 4 குழந்தை பிறக்குன்றான். இப்பயே பணங்காய் தரிஞ்சு உட்காந்து பதில் சொல்லுங்க. ஏமா நிற்குன்னு சொல்கிறீங்க? நின்று ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணங்கள்லாம் அரிஞ்சு வச்சுட்டோம், சாப்பிட ரெடியாக இருக்குது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேன்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. சொல்லுங்கடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. யாரும் தமிழில் சொல்ல மாட்டீங்க, தமிழில் சொல்லுங்கடா. அனைவருக்கும் இனிய அந்நிய தின நல்வாழ்த்துக்கள். சூப்பர். சரி வாங்க உட்காருங்க. சந்தோஷுக்கு மட்டும் நன்றி சொல்கிறேங்க எல்லாரும். சந்தோஷ் நன்றி. நல்லா குரங்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க. பார்த்துருவோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. லோகேஷ் எப்படி இருக்கு லோகேஷ்? சாப்பிடுப்பா, அழகாக சாப்பிட்றேன். சந்தோஷ் தான்டா ஸ்பீடாக சாப்பிட்றான். அங்கே பாருங்க. ஆனால் அரைகுறையாக சாப்பிட்டு வச்சிருந்த சந்தோஷ் அது திரும்ப உனக்கே தான் வரும். எல்லாம் சாப்பிட்ற பணங்கள்லாம் அவன் பக்கத்துலேயே அடைக்குங்க. ஒழுங்காக சாப்பிட்லாம், திரும்ப சாப்பிடணும்ல. ஹாப்பி மதர்ஸ் டே. எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்க, ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு மிஸ்டர் புட்டிபால் சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சரி ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாருங்க, கஷ்டப்பட்டு பனைமரம் ஏறி பனங்காய் வெட்டி எப்படிலாம் சாப்பிட்ணும், எப்படிலாம் வெட்டணுன்றதெல்லாம் காமிச்சோம். ஸோ எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். பாய். எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே.